ஸ்னேகா ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மை சொல்லணும் அப்படின்னா பண்ண தப்புக்கு இப்ப ஸ்னேகா ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகாவையும் அவங்க அப்பாவையும் விசாரணைக்காக நம்ம சஞ்சய் வந்து உட்கார சொல்லுவாரு, உட்காரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே முழுக்க முழுக்க இவங்களுக்கு சாதகமா பேசி இவங்களை வந்து கிளப்பி விட தான் அவர் பார்ப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்னேகாவுக்கு ஒரு கால் வருது. அதுல யார் பேசுறா அப்படின்னா, மலையில இருந்து தள்ளிவிட ஹெல்ப் பண்ண ஒருத்தன் தான் பேசுறான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி சேதுவை கண்டுபிடிச்சிட்டாங்க மேம், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீங்க காப்பாத்துங்க சேதுவை, இல்ல அப்படின்னா நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துட்டு அவன் போனை கட் பண்றான். சோ இவ்வளவு விஷயம் சொன்னா போதாதான், உடனே ஸ்னேகா அதற்கான என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ ஆட்கள் அனுப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா சேதுவை காப்பாத்துறாங்க. யாரை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஆறுமுகம் சிவா இவங்க ரெண்டு பேர்த்த அடிச்சு போட்டுட்டு சேதுவை அப்போதைக்கு தற்காலிகமா காப்பாத்திருக்காங்க. இப்ப சிவா ஆறுமுகம் ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம், அங்க இந்த மாதிரி தான் சம்பவம் நடந்திருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எஸ்பி இருந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருப்பா, உனக்கு ஏற்கனவே அவங்க மேல கோபம் இருக்குது, பகை இருக்குது, அதனால நீ அப்படிதான் சொல்லுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இதெல்லாம் எவிடன்ஸா ஏத்துக்க முடியாது, வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ ஆறுமுகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பார்த்தேன், அவங்க தான் தள்ளி விடுறதுக்கு எல்லா பிளானும் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்றாரு. அப்ப ஆறுமுகம் சொல்றதே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ இவரோட ஆளு தானே, நீ எப்படி வந்து உண்மையை சொல்லுவ, உனக்கு இந்த விஷயத்துல பங்கு இருக்குது, சிவா சொல்றதை கேட்டுதான்ப்பா நீ சொல்றதா ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல, ஏன்னா இவங்க கிட்ட வேற பிளானே கிடையாது. அண்ட் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான குற்றவாளி சேதுவை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வாக்குமூலம் கொடுத்துடுறாரு. அண்ட் சேதுவை கூப்பிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துடுறாங்க. அப்பதான் எஸ்பிக்கு தூக்குவாரி போட்டுருச்சு. என்னடா அது, நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது இவங்களை காப்பாத்தலாம் நினைச்சோம், ஆனா நம்ம எதிர்பார்த்ததை விட வேற சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா சிவா அண்ட் ஆறுமுகம் செஞ்ச சம்பவம் அப்படி நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்க வேண்டியது, பட் அது மிஸ் ஆச்சு. இப்ப வந்து உண்மையான சம்பவத்தை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத இந்த இடத்துல நிரூபிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்னா ஸ்னேகா தான். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸ்னேகா கைதாகி ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். அவங்க ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இப்போ அதுதான் நடந்திருக்குது. சோ ஸ்னேகா ஜெயிலுக்கு போறாங்க. அண்ட் அவங்க ரொம்ப நாள்லாம் ஜெயில இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா எப்படினாலும் வந்து ஸ்னேகா வெளியே கொண்டு வந்துடுவாரு. வெளியே கொண்டு வந்துட்டு அடுத்த பிளான போடுவாங்க. அடுத்து என்ன பிளான் போட்டாலும் அழகா தெரிஞ்சிடும் இவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லா கேவலமான விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம சிவா சிந்து சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர கதை. நிச்சயமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு எந்த கெட்டனமும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் அழிக்கணும், இவங்க அழிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில போய்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க தான் குறுக்க வந்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் இவங்க என்ன நினைச்சாலும் அது பண்ண முடியாது அப்படின்றது சீக்கிரமே புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. சோ இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா அது நம்ம ஸ்னேகாவுக்கு எதிராக தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவா ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு ஃபேவரா நடக்காது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா பண்ண பாவம் எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் அனுபவிக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையும் கண்டிப்பா இவங்க அனுபவிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறையவே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதா நம்மளோட ஆசை. கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.